இந்த ஆசிரியர் தினத்திலிருந்து ஆசிரியர் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தை தெரிவித்து, குறிப்பாக இந்த விடியாத கார்பரேட் அரசாங்கம் பொறுப்பேற்ற நாளிலிருந்து ஆசிரியர்கள் வீதிக்கு வந்து போராடுகின்ற ஒரு நிலைமை, அதுவும் தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதிகள் கூட நிறைவேற்றவில்லை. இந்த ஆசிரியர் தினம் கொண்டாடுவதற்கு திமுகவுக்கு அருகதையே கிடையாது என்றுதான் இந்த நேரத்தில் நான் குற்றம் சாட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏன் என்று சொன்னால், இந்த ஆசிரியர் தினம் கொண்டாடுகின்ற இந்த சூழ்நிலையிலே 15,000 ஆசிரியர்களுக்கு இன்னும் சம்பளம் வழங்க வேண்டும். அவர்களுடைய வீட்டிலே அடுப்பெறி, அவர்களுடைய குடும்பம் இன்றைக்கு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதை பற்றி கவலைப்படாமல் அன்பில் மகேஷ் என்ற ஒரு கல்வி அமைச்சர் தமிழ்நாட்டிலே இருக்கிறாரா என்கின்ற அந்த கேள்விக்குறிதான் இருக்கின்றது. உதயநிதி ரசிகர் மன்ற தலைவராக இருந்து கொண்டு அவர் உதயநிதியை துதிபாடுவதும் ஸ்டாலினை துதிபாடுவதும் வேலையாகத்தான் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் இருக்கிறார்கள் ஒழிய, தன் கீழ் உள்ள துறை இன்றைக்கு ஆசிரியர்கள் சிரமப்படுகின்றார்கள். தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட வேண்டும். அது மட்டுமல்லால் 15,000 நம்முடைய அன்பு சகோதர ஆசிரியர் பெருமக்கள் சம்பளம் இல்லாமல் கஷ்டப்படுகின்றார்கள். எனவே மத்திய அரசை பொறுத்தவரை அது கிட்டத்தட்ட ஒரு 2,800 கோடி ரூபாய் திட்டம். அந்த திட்டத்தின்படி முதல் தவணையாக 500 கோடி விடுவிப்பது என்பது அவருடைய கடமை. அதுல யாருக்கு மாறுபட்ட கருத்துக்களை அது உடனடியாக மத்திய அரசு அந்த நிதி விடுவித்தாக வேண்டும். அது குறித்துதான் நம்முடைய பொதுச் செயலாளர்கள் கூட அந்த கருத்தை சொல்லி இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் விடுவிப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மாநில அரசை பொறுத்தவரை இன்றைக்கு ஒரு அரசனுடைய கருவூலத்திலிருந்து தேவையில்லாத திட்டங்களுக்கு, குறிப்பாக அவங்க அப்பாவுடைய திரு மு கருணாநிதியுடைய புகழ் பாடுவதற்கு அதற்கெல்லாம் நிதி இருக்கின்றது. தேவையில்லாத ஒரு கார் பந்தயம் நடத்துவதற்கு அதற்கு அரசுடைய உட்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்து அதன் மூலம் அரசு எதிர்ப்பை முடுக்கிவிட்டு அதன் மூலம் செலவு செய்வதற்கு பணம் இருக்கின்றது. ஆனால் இந்த 15,000 ஆசிரியர்கள் இன்றைக்கு கஷ்டப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எந்த விதமான அளவுக்கும் கூட ஒரு பணம் நிதி கொடுப்பதற்கு மனம் இல்லை. நிதி இருக்கு, ஆனா மனம் இல்லை. ஏன்னா நாங்க என்ன கேட்கிறோம், நிதி நீங்க கொடுத்துருங்க, அப்புறம் ரீஇன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். பொதுவாகவே பாத்தீங்கன்னா பல ஆண்டு காலம் நான் அமைச்சராக கேட்டிருக்கின்றேன். பல திட்டங்கள் மத்திய அரசுடைய உதவியோடு செயல்படுத்திருந்த அந்த திட்டங்கள் பொதுவாக என்ன செய்வோம்னா, ஒரு ஒரு ப்ரொபோசல் கொடுத்துருவாங்க. அவங்க ஒரு முன்மொழி கொடுத்துருவாங்க, நாங்க இதுக்கு இவ்வளவு பணம் தர சொல்லிட்டு அது கமிட்டட். அதுக்காக அவங்க இடத்துல நாங்க எதிர்பார்க்க தேவையில்லை. உடனே என்ன பண்ணுவோம், நாங்க செலவு பண்ணிட்டு அதை ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவோம். இது சாதாரணமா அடிப்படையா இருக்கின்ற விஷயம் ரீஇன்வெஸ்ட்மெண்ட். ஏன் 500 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு கண்டதுக்கு பண்ண முடியுது இல்ல? ஏன் 500 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது? இன்னைக்கு மத்திய அரசு மேல மத்திய அரசு செய்ய தவறிச்சு. அதுக்காக நம்முடைய மாநிலத்துடைய ஆசிரியர் பெருமக்கள் கஷ்டப்படுத்துவது எந்த இருக்காங்க? அதுவும் பார்த்தா ஆசிரியர் பல்கலைக்கழகத்துல வேந்தர் கிடையாது. பல பல்கலைக்கழகங்கள்ல உயர்கல்வி அது ஒரு தூங்கிட்டு இருக்காது. அங்கேயே வேந்தர்கள் கிடையாது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு படிக்காமலே ஒரு பிஎட் சர்டிபிகேட், அதாவது ஆசிரியர் சர்டிபிகேட், ஆசிரியர் சான்றிதழ், ஆசிரியர் படிக்கிறதாக ஒரு சான்றிதழ் பிஎட் சர்டிபிகேட் தாராளமா கிடைக்கின்ற ஒரு வழிவகை இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு சொல்லி ஒரு தகவல். காரணம் என்னன்னா 700க்கும் மேற்பட்ட இந்த ஆசிரியர் பயிற்சி கல்லூரி இருக்கிறது. யாரும் காலேஜுக்கு போறது இல்லையா? ஆனா 2 லட்சம் ரூபாய் கொடுத்தா சர்டிபிகேட். காலேஜுக்கு போகாமலேயே 2 லட்சம் ரூபாய் கொடுத்து சர்டிபிகேட் வாங்குற நிலைமை தமிழ்நாட்டுல தான். வெளி மாநிலத்து மாணவர்கள் இருந்தா கல்லூரிக்கு வரத்தால தமிழ்நாட்டுல கல்லூரி கொடுத்தால 2 லட்சம் கொடுத்தா சர்டிபிகேட், 5 லட்சம் கொடுத்தா வெளி மாநிலத்துல சர்டிபிகேட். எப்படிப்பட்ட ஒரு நிலைமை இன்றைக்கு தமிழ்நாட்டுல ஒரு ஆசிரியர் கல்வி என்பது ஒரு கேள்விக்குரியா கேலிக்குரியதா இன்றைக்கு ஆக்கப்பட்டிருக்கிறதா ஒரு மிக மிக வேதனைப்படக்கூடிய ஒண்ணு. மொத்தத்துல பார்த்தா அந்த கல்வித்துறை உயர்கல்வி கோமாலதான் போயிடுச்சு. இப்போ நேற்று கனிமொழி குறிப்பிட்டு சொல்றாங்க, மத்திய அரசு கழுத்தில் கத்தியை வைத்துக் கொண்டு ஒரு திட்டத்திற்கு நிதி ஒதுக்காமல் இன்னொரு திட்டத்தை ஏற்றுக்கொள்ள கட்டாயப்படுத்துறாங்க, கழுத்துல கத்தி வச்சது போல மிரட்டுறாங்க எங்களை. கனிமொழி இல்ல, இப்போ திருமதி கனிமொழி பத்தி ஒண்ணு உணரணும். பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீன்னு ஒரு திட்டம், அந்த திட்டத்துக்கு ஏன் பிப்ரவரி மாசம் நீங்க லெட்டர் அனுப்பிச்சிக்கிறீங்க? ஏன் லெட்டர் அனுப்பிச்சிக்கிறீங்க?
அந்த லெட்டர் அனுப்பிட்டு அந்த திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த 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 திட்டத்தை வந்து நாங்க ஏத்துக்கிறோம்னு சொல்றீங்க. அப்போ முன்னுக்கு பின் முரண்ல கான்ஃபிளிக்ட் இருக்குல்ல, முரண்பாடு இருக்குல்ல. அப்போ வந்து முதல்ல அந்த திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இது நம்ம மாநிலத்துக்கு உகந்ததா இல்லையா, மாநிலம் ஏற்றுக்கொள்ளுமா இல்லையா, மாநில மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா, கல்வியாளர்கள் ஏற்றுக்கொள்வார்களா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே லெட்டர் அனுப்பணும். லெட்டர் அனுப்பிச்சிட்டீங்க, சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா ஒரு மாநிலத்துல வந்து ஒரு மத்திய அரசு வந்து நிதியுதவி வழங்குதா, அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்ல செலவு பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா பிசினஸ் டிபார்ட்மெண்ட் நான் வந்து பல வருஷம் பார்த்துருக்கேன். பல ஸ்கீம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம், ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டும் சேர்ந்தா பண்ணோம். அது இப்போ உதாரணத்துக்கு சேவிங்ஸ் கம்பெனி ஸ்கீம், அதாவது வந்து மீனவர் சிவப்பு நிவாரண திட்டம். இது அந்த கரெக்டா அந்த அக்டோபர் மாசத்துக்கு கொடுத்துடணும். அவங்க கொடுக்க மாட்டாங்க. அதுக்காக நீ கொடுக்கலன்றதுனால நம்ம மீனவருக்கு வந்து அக்டோபர் மாசம் தான் ஆக்சுவலா வந்து கொடுக்க வேண்டிய பணம் அந்த தீபாவளிக்கு வந்து கொடுக்குறோம். அதுக்காக வந்து என்ன பண்ணுவோம், மத்திய அரசு கை கட்டிட்டு போக முடியுமா? நானே அரசு கருவூலத்தை வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வாங்குவோம். அந்த புத்தி, சாதாரண புத்திக்குள்ள இந்த அரசாங்கத்துக்கு இல்லைன்றதுதான் ஒரு ஜோக்கர் அரசாங்கம் இல்லை அப்படின்னு நான் சொல்ல முடியும். விஜயோட கோட் படம் வந்து சனாதனத்தை பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு விசிகா எம்பி ரவிக்குமார் குற்றம் சாட்டியிருக்காரு. உங்களுடைய பார்வை இல்ல, இப்போ லேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், அதாவது கோட் அப்ரிவேஷன் அது நம்முடைய பொன்மனச்செம்மல் இதே புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர். இன்னைக்கும் உலகம் ஃபுல்லா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சொன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இதுல எங்க வந்து சனாதனம் வருதுன்னு எனக்கும் தெரியல. அதனால அது குறித்து வந்து திரு ரவிக்குமார் இதுல எந்த வகையில சனாதனம் வரும் அப்படின்றது சும்மா ட்விட்டர்ல போட்டு தன்னை வந்து ஒரு விளம்பரம் பார்த்துக்கிறது இல்லாம அதுல வந்து என்ன எதனால வந்து சனாதனம் வருதுன்ற அதை டீட்டெயிலே சொன்னா நான் பதில் சொல்ல முடியும். இந்த கோட் பட டிக்கெட் வந்து 2000 ரூபாய்க்கு பிளாக்ல விற்கிறாங்கன்னு இல்லைங்க. இப்போ இது நாங்களும் பார்த்த பத்திரிகையில வந்துருக்கு. இப்போ நான் கேட்கிறேன், இது சொல்றது யாரு? இது ஒரு அமைச்சர். அமைச்சர் வந்து ஒரு சொல்லமா இந்த விஷயத்த பொதுவா நிர்வாகங்கள் யாருக்கு இருக்கு? அமைச்சர்கிட்ட தான் இருக்கு. தடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? அமைச்சர் தான் இருக்கு. அப்போ அந்த துணை அமைச்சர் இல்லையா? அப்ப வந்து அன்பரசன் வந்து ஒரு அமைச்சரா இருக்கு, ஒரு அரசு நிர்வாக இயந்திரத்தை வச்சுக்கிட்டு அதை வந்து 2000 ரூபாய் கேட்கிறாங்களா, அது வந்து ஒரு பிளாக்ல வைக்கிறாங்களா, அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு அந்த கடமை அரசு சார்ந்தது. ஒரு அரசு வந்து அந்த பொறுப்பை தட்டி கழிச்சுட்டு இது வந்து அரசு மேல அரசு வந்து குற்றம் சொல்றது எந்த விதத்திலையும் ஏற்றுக்க முடியாது. அதனால பொதுவாகவே முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா அன்பரசுடைய இந்த குற்றச்சாட்டு என்பது இந்த அரசுடைய அந்த இயலாமையை தான் காட்டுது. வேற என்ன கேள்வி இருக்கு? போதுமா நீங்க?